ஹலோ, ஹாய், நான் தான் உங்கள் ஸ்ரீ டைசன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எஃப்டி. என்எஃப்டினா என்ன? என்எஃப்டினா நான் ஃபஞ்சபிள் டோக்கன். நான் ஃபஞ்சபிள் டோக்கன்னா அழிக்க முடியாத ஒரு வகையான ஒரு டோக்கன். ஸோ என்எஃப்டி அப்படின்னா சிம்பிள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டிஜிட்டல் டேட்டா. ஒரு டிஜிட்டல் டேட்டா பிளாக் செயினில் ரன் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் டேட்டா ஒரு டிஜிட்டல் லெஜரில் ஸ்டோர் பண்ணுற பேர் தான் என்எஃப்டி, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ என்எஃப்டியில் என்னெல்லாம் டைப் இருக்குது, என்னெல்லாம் என்எஃப்டியாக பண்ணலாம், நான் ஃபஞ்சபிள் டோக்கனாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியோ இல்லைனா வீடியோ இல்லைனா ஒரு ஜிஃப் ஃபைல், ஒரு இமேஜ், இல்லைனா ஒரு ஃபேமஸான நீங்கள் ஒரு ஃபேமஸான ட்வீட்டோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு .comமோ வெப்சைட்டோ. ஸோ இந்த மாதிரி உங்களால் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஆர்ட்டு அதெல்லாமே நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பேர் தான் என்எஃப்டி. ஸோ இப்போது என்எஃப்டி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் மியூசியம் அங்கெல்லாம் போய் 3 lakhs 5 lakhs 10 lakh crore கணக்கெல்லாம் கொடுத்துட்டு பர்டிகுலர் ஆர்டிஸ்டோட டயக்ராம் ட்ராயிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. லைக் பிகாசோவோடதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ வேல்யூபிள்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்களும் ஒரு செலிப்ரிட்டி இல்லைனா நீங்களும் ஒரு பெக்யூலியரான ஒரு பீப்புள், ஒரு சிட்டிசன் இல்லைனா ஒரு ஹியூமன் பீயிங், உங்களோட ஆர்ட் வந்து உங்களுக்கு ஃபேமஸாக இருக்குது, பிடிச்சிருக்கு, அது நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி நீங்கள் என்எஃப்டியாக யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது யூஸ் பண்ணுறதுக்கான பல இடங்கள் தான் ஓப்பன்சி, சாண்ட்பாக்ஸ், இந்த மாதிரி வெப்சைட்ஸ். இதெல்லாம் எப்படி ரன் ஆகுதுன்னு கிரிப்டோ கரன்சியில் ரன் ஆகுது. ஸோ கிரிப்டோ கரன்சி பற்றி நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன கிரிப்டோ கரன்சி. ஸோ இப்போதைக்கு வந்து என்எஃப்டி மட்டும் பார்ப்போம். ஏன் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்எஃப்டி வந்துட்டு நீங்கள் இப்போதைக்கு என்ன கிரிப்டோ கரன்சியில் யூஸ் பண்ணுறீங்க, இத்தீரியம் காயினில் தான் என்எஃப்டிஸ் வந்துட்டு மேக்ஸிமம் இப்போ பெரிய பெரிய லெவல்லலாம் வாங்கிட்டு ரன் பண்ணிகிட்ருக்காங்க வேர்ல்டு லெவலில். ஸோ அந்த இத்தீரியம்னா நம்ம எப்படி வாங்குறதுன்னு நம்ம கிரிப்டோ கரன்சி வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த இமேஜோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியுமா? 22 to 30 இத்தீரியம். இதை வந்து ஆக்ஷனில் விட்டிங்கன்னா 30 இத்தீரியம் மேலே போகுது. ஸோ இந்த இமேஜ், இந்த சாதா ஒரு பிக்சலேட் இமேஜ், இவங்க வந்து கிரிப்டோ பங்க்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களும் ஒன் ஆஃப் தி லீடிங் என்எஃப்டி மேக்கர்ஸ். அவங்க வந்துட்டு என்எஃப்டி ப்ரொடியூஸ் பண்ணி அதை சேல் பண்ணுவாங்க. அப்போது இந்த ஆர்ட் கலெக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை வாங்கி அவங்களோட ஆர்ட் கலெக்ஷனில் வச்சுப்பாங்க. இது வந்து டிஜிட்டல், இது நீங்கள் கையில் தொட முடியாது, நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது, நீங்கள் டைரெக்டாக வேறு யார்ட்டையும் காட்ட முடியாது. ஆனால் டிஜிட்டலாக நீங்கள் பார்க்கலாம் உங்கள் மொபைலில் ஆன்லைனில் நீங்கள் வாங்கி வைக்கிற ஒரு டிஜிட்டல் ஆர்ட். ஸோ இந்த பிக்சர் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிக்சரோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 to 30 இத்தீரியம். இப்போது கரண்ட்டில் நம்மளோட இந்தியன் மணியில் ஒரு இத்தீரியமோட விலை வந்து 2,34,000. அப்போ நீங்கள் 22 இத்தீரியம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 51 lakhs. இந்த ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இமேஜ், டிஜிட்டல் இமேஜுக்கு 51 lakhs கொடுத்து வாங்கி வைக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் யாரில் போர்டு ஏப் யாட்ச், அப்புறம் மியூட்டன் ஏப், அப்புறம் டூட்லர்ஸ், இந்த மாதிரி பல என்எஃப்டிஸ் பண்ணுறவங்க வந்துட்டு டாப் லெவல் ரேங்கிங்கில் இருக்காங்க. என்எஃப்டியில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் லைக் ஒரு ஃபன் தான். நீங்கள் ஆர்ட் கலெக்ஷன் பண்ணுவீங்க இல்லையா, அது வந்து இது டிஜிட்டல் ஆர்ட் கலெக்ஷன், அவ்வளோதான். இப்போ உங்களோட ஆர்ட் நீங்கள் வரைகிற உங்களோட ட்ராயிங் வந்து பெக்குலராக இருக்குது, அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிக்காக இருக்குது அப்படின்னா அதை வாங்குறதுக்கு ஆன்லைனில் நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்துட்டு ஃப்ளிப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் நல்ல பாப்புலராக டிஜிட்டல் ஆர்ட்டை வாங்கி அந்த டிஜிட்டல் ஆர்ட்டை அப்படியே அவங்க ரீசேல் பண்ணிடுவாங்க அது பூம் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி லீடிங் கிரிப்டோ கரன்சி ஆப்ஸ், வெப்சைட்டுமே இந்த மாதிரி அவங்களும் என்எஃப்டிஸ் தொடங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு 30 to 40 என்எஃப்டி கிரியேட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க சிம்பிளாக. பட் அது பீக் ஆகுமா ஆகாதாங்கிறது நீங்கள் பண்ணுற ஆர்ட்டில் தான் இருக்குது, அது வாங்குறவங்களோட மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ ஃபைனலி என்எஃப்டி வந்துட்டு அவசியமாக வேண்டாமா, அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்எஃப்டி வாங்குறதுக்கு என்னெல்லாம் பர்பஸ், கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் வேர்ல்டு, நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சாண்ட்பாக்ஸ், அது வந்து ஒரு கிரிப்டோ கேமிங் மெட்டாவர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கேமிங் வேர்ல்டில் இடம் வாங்கி போடலாம், அதுவும் என்எஃப்டியில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ வாங்கி போட்டுட்டு நீங்கள் அது வந்து ஒரு கௌரவம், ஒரு கெத்து, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்காகவும் நிறைய பேர் வாங்கி போடுவாங்க.
கிரிப்டோ கரன்சியை வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். NFT மோஸ்ட்டாக வாங்குறது எல்லாமே யூஸ்லி இந்த கிரிப்டோ கரன்சி தான். நம்ம சாதா இந்தியன் ரூபி 1000 2000 கொடுத்தல நீங்கள் வாங்கவே முடியாது. அதை வந்து நீங்கள் கிரிப்டோ கரன்சியாக மாற்றி அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது பண்ண முடியும். அது பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்ஸ் அண்ட் அதுக்கான வாலெட்ஸ், கிரிப்டோ கரன்சி வாலெட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் யூஸ் தட். ஸோ இதை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக வேணும், ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எனி கொஷின்ஸ் வாட் எவர் இட் இஸ் ஐ கேன் ஆன்சர். எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ தேர் இஸ் நத்திங் டு வரி அபவுட். இது வந்து ரிஸ்க் இருக்குது. இது வந்து டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். இது வந்து நீங்கள் இதோட எஜுகேஷன் பர்பஸ்க்காகத்தான். இது வந்து நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கப்புறம் இதில் இறங்குங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு நோ வாட் ஆர் யூ டூயிங். ஓகே, அண்ட் ஃபைனலைஸ் நானும் ஒரு NFTs ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இது பாருங்கள். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியில் ஆல்ரெடி இருக்கிறவங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க NFT பற்றி பாருங்கள். எனக்கு இட் இஸ் கீப் பூமிங். இந்தியாவிலே ஏகப்பட்ட பேர் NFTs ரெடி பண்ணி விற்றுட்ருக்காங்க, சேல் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஆர்ட் கலெக்ஷன்ஸ் வாங்கி வைக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட பெக்குலர் ஆர்ட் ஒரு டேலண்ட் ஒரு எனிதிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் NFT யூஸ் பண்ணி டெவலப் ஆகுங்க. Until then, see you. Bye bye.